டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நான் கேட்குற 5 கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். என்ன செஞ்சாலும் உங்கள் உடம்பு எடை குறையலையா? 2வது, என்ன டயட் பண்ணாலும் உங்களுடைய உடம்பு எடை குறையலையா? 3வது, தினசரி 2 மணி நேரம் ஒர்க் அவுட்ஸ், யோகா, ஃபிட்னஸ் ட்ரைனிங் என்ன செஞ்சாலும் உங்கள் உடம்பு எடை 1 கிராம் கூட குறையலையா? 4வது, எடை குறையுது கூடுது குறையுது கூடுது, இந்த அலை இயக்கத்திலே என்னோடய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஏன் எடை குறையுதுன்னு என்னால் சொல்ல முடியல, அதே லைஃப் ஸ்டைலில் இருக்கேன், ஏன் என் எடை கூடுதுன்னு என்னால் சொல்ல முடியல, இந்த குழப்பம் உங்ககிட்ட இருக்கா? 5வது, தைராய்டு ப்ரொஃபைல் எனக்கு பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஸ்டில் ஏன் எனக்கு வெயிட்டு கெயின் ஆகுது, ஏன் எனக்கு வெயிட்டு குறையல? இந்த 5 கேள்விகளில் எது உங்களுக்கு ரொம்ப ஆப்டிமலாக இருக்குது? இல்லை 2-3 கேள்வி கூட உங்களுக்கு சரியாக சூட் ஆகுதா? இதற்கான விடைகள் தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வீடியோ. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே புரியாத புதிர், எடை குறைப்பது எப்படி? 2வது, ஏன் எடை கூடுகிறது? மெனக்கெட்டு 1 வருடம் கடுமையான முயற்சிக்கு பிறகு நான் குறைத்த எடை ஏன் மீண்டும் கூடியது? ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பொதுவாக சந்தேகப்படக்கூடியது யாருன்னா தைராய்டை தான் சொல்லுவோம். ஒரு 50 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ அல்லது ஒரு 60 கிலோ இருக்கக்கூடிய ஆணோ திடீர்னு ஒரு வருஷத்தில் ஒரு 20 கிலோ எடை கூடுறாங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட போகும்போது முதல்ல அவர் பண்ணக்கூடிய டெஸ்ட் எது? தைராய்டு ப்ரொஃபைல் தான். அதில் நம்ம வெறும் T3, T4, TSH மட்டும் பார்ப்போம். ஆன்டி TP1 சொல்லக்கூடிய 9 வகையான தைராய்டு பரிசோதனைகள் உண்டு. எங்கிட்ட வரும்போது நான் சொல்லுவேன், இல்லைப்பா நீ 9 எடுத்துகிட்டு வான்னு சொல்லி 9 வகையான பரிசோதனைகளையும் கொடுப்பேன். எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் நார்மலாக தானே இருக்குது, ஸ்டில் ஏன் நான் வெயிட்டு போடுறேன் அப்படின்னு. பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, தொலைத்த இடத்துல தான் நம்ம தேடணும், அப்போ தான் தொலைத்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. இன்றைய காலகட்டத்தில் இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையானது. உடல் எடை அதிகரிக்கும் போது நம்முடைய தேடுதல் பெரும்பாலும் எந்த இடத்துல தொலைச்சோமோ அங்கே தேடாமல் வேறு இடத்துல தேடக்கூடிய ஒரு தேடுதலாக இருக்கிறதுனால தான் உடல் எடை குறைவு அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமாக இன்றைக்கு மாறி போயிருக்கு. உடல் எடை குறைவு, உடல் எடை குறைக்கணும், பாடி ஷேப்புக்கு வரணும், எங்கே இருக்கணுங்கிற ஆசையும் ஆவலும் பேராசையும் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் அது வெறும் தைராய்டை மட்டும் நோக்கி இருக்கும்போது நம்முடைய தேடுதல் தவறாகி விடுகிறது. இன்றைக்கு உண்மையிலேயே உங்களோட உடம்பு எடையில் மாற்றம் வருதுன்னா இந்த தைராய்டை விடுத்து இன்னொரு 3 ஹார்மோன்ஸை நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட இன்சுலின் எப்படி இருக்குது, உங்களோட கார்டிசால் எப்படி இருக்குது, உங்களோட லெப்டின் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு என்னதான் உடல் எடை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களும் உடல் எடை குறைவதற்கு உதவி செய்யக்கூடிய உணவியல் சிறப்பு மருத்துவர்களும் இருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின், நம்ம உடம்புல இருக்க கார்டிசோல், நம்ம உடம்புல இருக்க லெப்டின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஹார்மோன்களை நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வராமல் உங்கள் உடம்புல 1 கிராம் கூட நீங்கள் எடையை குறைக்க முடியாது. ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல இன்சுலின். இப்போ இன்சுலினுக்கும் உடம்பு எடைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து ஒரு திசுவுக்குள்ளே போய் அந்த திசுவுடைய இயக்கத்திற்கு உபயோகம் ஆகணும், அந்த திசுவோட இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலாக அது மாறணும், இந்த இன்சுலின் அந்த கொழுப்பை எரிக்கணும் அப்படின்னா இன்சுலினுடைய உதவி இல்லாமல் அது நடக்காது. அப்போ இன்சுலின் சில நேரங்களில் ரெசிஸ்டண்ட்டாக மாறும்போது உடல் இந்த இன்சுலினை உள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் ஏற்கின்ற நிலையற்ற நிலை ஏற்படும் போது மூளை என்ன பண்ணும், இன்னும் நிறைய இன்சுலினை சுரக்க வைக்கும். அப்போ அந்த நிறைய இன்சுலின் இருந்தாலும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் இந்த ஆற்றலாக இருக்கக்கூடிய கொழுப்பை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் போது இந்த கொழுப்பு
அணுக்களாக இருப்பது கொழுப்பு படிமங்களாக மாற ஆரம்பித்து நமக்கு உடல் எடையை கூட்டி விடுவதை பார்க்கிறோம். இதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? தூக்கமின்மை ஒரு காரணம், அதிகமான மாவுச்சத்து சர்க்கரை சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது ஒரு காரணம். இன்றைக்கு இந்த பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லி வரக்கூடிய பிஸ்கெட்ஸ் இருக்குது பாருங்கள், அப்பா அது அத்தனையுமே இன்றைக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம உடம்புல இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு. குழந்தைகளுக்கு இன்றைக்கு உடல் எடை கூடுவதற்கு பெரிய காரணமே இன்றைக்கு பேக்கரி வகைகளில் நாம் கொடுக்கக்கூடிய உணவுகள் தான். அதோட கேலரி வேல்யூஸும் அதில் போடுற கெமிக்கல்ஸும் எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸும் யாருமே பார்க்கறது. அதுவே இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது பார்க்கும். 4வது காரணம் நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றங்கள் தான். உடற்பயிற்சியற்ற வாழ்க்கை, அதிக உணவு சாப்பிடுகின்ற வாழ்க்கையின் ஏற்படுகின்ற வாழ்வியல் மாற்றங்கள் தான். எல்லாத்துக்கும் மேலே 5வது மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, இன்றைக்கு நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு காரணம் இன்றைக்கு தேவையற்ற மருந்துகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கி ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு கருத்தடை மாத்திரைகள் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த கருத்தடை மாத்திரைகள் உடலில் வரக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நோய்களுடைய பட்டியல் பார்த்து நிறைய நாடுகளில் இந்த கருத்தடை மாத்திரைகள் தடை செய்யப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் கருத்தடை மாத்திரைகள் மாதவிலக்கை சீராக்கக்கூடிய மருந்துகளாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது, இந்த மாத்திரைகள் போன்று இன்றைக்கி கொழுப்பு சத்துக்களுடைய சக்தி மாற்றத்திற்கு தேவையான மாத்திரைகள்னு நிறைய வகையான மருந்துகளுடைய பக்க விளைவாகவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு விடுவதை பார்க்கலாம். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஏற்பட்டிருக்கு, எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? 5 அறிகுறிகள் உங்கள் உடம்புல இருக்குன்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கழுத்தை சுற்றி அக்குள் பகுதிகளில், தொடை பகுதிகளில் கருப்பாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். குழந்தைகள் கூட கொழு கொழுன்னு இருப்பான். நீங்கள் கழுத்து பகுதியை பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கருப்பாக இருக்கும். இதை அழுக்குன்னு நினைப்போம், கிடையவே கிடையாதுங்க. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஏற்பட்டிருக்க முதல் அறிகுறி. 2வது, வயிறு மட்டும் பெருசாகும், கை கால் சிறுத்து போகும். தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும். வயிறுங்கிறத விட தொப்பைன்னு சொல்லலாம். இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி ரொம்ப முக்கியமான அறிகுறி, இன்றைக்கு நம்ம யாருமே பார்க்காத அறிகுறி. இனிப்பு உணவுகளின் மேல் அவ்வளவு ஒரு வெறி இருக்கும். மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டா ஸ்வீட்டு தேடுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சர்க்கரை 300 இருக்குது, அதிகமான இன்சுலின் உங்கள் உடம்புல நிறைய நோயை ஏற்படுத்தும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அதை மறந்து போய் மீண்டும் மீண்டும் இனிப்பை தேடுகின்ற ஒரு குணம் உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்கள் வச்சுக்கணும். அது இல்லாமல் போகும்போது தான் நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கணும். 4வது, வயதாகின்ற வேகம் அதிகமாகிறதும், தலைமுடி வேகமாக கொட்டுவதும், பெண்களுக்கு ஏற்படுகின்ற வழுக்கை, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வழுக்கை, இது அனைத்துக்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மிகப்பெரிய காரணம். 5வது, இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள். உங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது, மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்படுது, கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள் ஏற்படுது, அதீத மாதவிலக்கு ஏற்படுது. இது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் ஏற்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அறிகுறிகளோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எடை குறையாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமே உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்டிசோல். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த காரணங்கள், இந்த அறிகுறிகள் பார்த்தோம். இதுக்கு தீர்வு என்னங்கிறத நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த கார்டிசோல் அப்படிங்கிறது அட்ரினல் உறுப்பு சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன். வேகமாக ஓடுறோம், யாரோ நம்மளை துரத்திட்டு வராங்க, கொலை பண்ண போகிறாங்க, ஓடுறோம். அப்போ இந்த கார்டிசோல் அட்ரினல் அதிகமாக வேலை செய்யும். ஒரு பஸ்ஸு பிடிக்க ஓடுறோம், ட்ரெயின் பிடிக்க ஓடுறோம், லேட் ஆகிடுச்சு ஓடுறோம், சேல்ஸ் டார்கெட்டை பார்க்குறோம், அப்போ நினச்சி பார்க்கும்போதே ஆஃபீஸில் காலையில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு 50 ஃபைல் வைக்கிறாங்க, பார்க்கும்போதே தலை சுற்றுது இல்லை, இது எல்லாமே கார்டிசோலை ட்ரிகர் பண்ணிடும். இந்த கார்டிசோல் ட்ரிகர் ஆகும்போது நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் முக்கியமான 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கார்டிசோல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அறிகுறி, உங்களுக்கு ஏற்படுகின்ற அசாதாரணமான சோர்வு. நல்லா முதல் நாள் சண்டே எங்கேயுமே வீட்டை விட்டு போல, காலை உணவு ரெஸ்ட்டு, மதிய உணவு ரெஸ்ட்டு, நைட்டு உணவு ரெஸ்ட்டு, அடுத்த நாள் காலையில் எழுந்து வேலைக்கு போகணும். ஆனால் காலையில் எழுந்துக்கவே முடியாது, 11 மணி வரலும் படுத்துக்கிட்டே இருப்போம்.
இன்றைக்கி டிகிரி முடித்த, குறிப்பாக அந்த கோவிட் நேரங்களில் டிகிரி முடித்த நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தில் நிறைய பேர் இன்றளவும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு எழுந்துக்க மாட்டேங்கிறான், 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறான், இதை பண்ணுறான் அது பண்ணுறான்னு ஒரே சண்டை போடுவாங்க. என்ன ரீசன் தெரியுமா? கார்டிசோல் அவங்க உடம்புல அதிகமாக இருக்கும். இந்த கார்டிசோல் அதிகமாகிறதுனால அவங்களால எழுந்துக்க முடியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்க சோம்பலாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சண்டை போடுவது பிரயோஜனமே கிடையாது. ஸோ கார்டிசோலுடைய தன்மை நம்ம உடம்புல எழுந்துக்க விடாமல் பண்ணும், சோர்வை உருவாக்கும். தான் ஃபஸ்ட் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி, இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவதும் பகல் நேரங்களில் தூங்கிக் கொண்டே இருப்பதும் அடுத்த சிரமம். இது கார்டிசோல் அதிகமாக இருக்குன்னு நமக்கு சொல்லக்கூடிய ரெண்டாவது அறிகுறி. நம்ம வீட்டில் இன்றைக்கி 12வது படிக்கக்கூடிய, நீட்டுக்கு தயாராகக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது. நைட்டு ஃபுல்லாக அவங்க முழிச்சிருப்பாங்க, பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பரீட்சை முடிஞ்சிருச்சு, இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே சர்க்கிள்குள்ளே ஓடிட்டு இருப்பாங்க. இதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோன்னா அந்த குழந்தைகளால் முடியாது. அதுவே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இது இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, பகலில் தூங்குறீங்க, அல்லது நைட்டெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் தூங்க முடியல, பகலில் தூங்கிட்டே இருக்கீங்கன்னா, வெயிட்டே குறையலைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கார்டிசாலுடைய அதீத தன்மை உங்களை பாதிக்கிறதுன்னு. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு கார்டிசால் சார்ந்த மூலக்கூறுகள் அதிகமாகும் போது உங்கள் உடம்பு ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி மாறிவிடும். அதாவது 2 கையும் குச்சி மாதிரி இருக்கும், 2 காலும் குச்சி மாதிரி இருக்கும், தொப்பை மட்டும் பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக பெண்கள் மார்புக்கு சிறுத்தாக இருக்குது, அதாவது இந்த மார்புக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் சிறுத்து இருக்குது, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, கால் பகுதி சிறுத்து இருக்குது, ஆனால் தொப்பை மட்டும் பெருசாக இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கார்டிசோல் தன்மை மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான்காவது, கார்டிசோல் அதிகமாகும் போது உங்களுடைய தலைமுடி வேரிலிருந்து கொட்டாது, உடைந்து உடைந்து விழுவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் தலை வாரினீங்கன்னா அவ்வளோ முடி கொட்டி கிடக்கும், ஆனால் வேர்லேருந்து கொட்டாது. அப்போ தலையில் முடி இருக்கும், ஆனால் பார்க்கும்போது ரொம்ப தின்னான மாதிரி இருக்கும். இதுதான் கார்டிசோல் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அறிகுறி. அஞ்சாவது, அமைதியற்ற வாழ்க்கையில் இருப்போம். காலையில் எழுந்தால் ஒரு சண்டை, டிஃபன் சாப்பிடும்போது ஒரு சண்டை, மத்தியானம் ஒரு சண்டைன்னு காலையிலேருந்து ராத்திரி வரலாம் ஒரே வீடுக்குள்ளே சண்டையாகவே இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு பேசுகிறோம், அம்மாவை பேசுகிறோமா, அப்பாவை பேசுகிறோமா, தம்பியை பேசுகிறோமா, கணவனை பேசுகிறோமா, மனைவியை பேசுகிறோமான்னு இல்லாமல் நாள் பூராக சண்டை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம். இது கார்டிசோல் நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறி. அதே போல் லெப்டின்னா என்ன? நம்ம உடம்புல நிறைய கொழுப்புகள் இருக்கு இல்லையா? இந்த கொழுப்புகள் வந்து நம்ம உணவு சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 4 இட்லி சாப்பிட்டா நமக்கு போதும்னு ஒரு மனநிலை வருது இல்லையா? இதுக்கு காரணமே லெப்டின் தான். இந்த லெப்டின் நம்ம உடம்புல கொழுப்பு அமிலங்களால் சுரக்கக்கூடிய, கொழுப்பு திசுக்களால் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த லெப்டின் சுரக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா, நம்ம மூளைக்கு அந்த தகவல் போவோம், மூளை உடனே சாப்பிட்றது போதும் அப்படின்னு நிறுத்திடும். ஆனால் லெப்டின் ஹைப்பராக சுரக்க ஆரம்பிக்கும் போது, சில நேரங்களில் மூளைக்கு அதை செல்வது தடுக்கப்படும் போது, மூளையால் உங்களோட பசி உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லாமல் போகும். லெப்டினுக்கு சாப்பிட்ற சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கு, மூளை அந்த எண்ணத்தை உருவாக்கி நம்மை ஆட்டுவிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான ஹார்மோன் லெப்டின் தான். லெப்டின்கிறது கொழுப்பு செல்கள் சுரக்கக்கூடியது. ஆனால் உங்கள் உடம்புல 3 மடங்கு கொழுப்பு இருக்குது, 4 மடங்கு கொழுப்பு இருக்குது அப்படின்னும் போது, இந்த நிறைய உடல் எடை அதிகமாக இருக்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, லெப்டின் அனுப்பக்கூடிய தகவல் உங்கள் மூளைக்கு போகவே போகாது. அப்போ பிரெயினால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரிப்பீட்டடாக திரும்ப 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 சாப்பிட்டுட்டே இருப்போம், திரும்ப 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 கேலரிஸ் கூடிக்கிட்டே இருக்கும், குண்டாயிட்டே போவோம். காரணம் என்னென்னா, இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய ஒரு சிரமமாக அது மாறிவிடுகிறது. நம்ம உடம்புல லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்பர் 1, உங்களுக்கு எப்பொழுதுமே சோர்வு இருக்கும். சாப்பிட்ட உடனே அந்த சோர்வு நீங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பொதுவாக சோர்வு இருக்கும்போது நமக்கு சாப்பிடவே பிடிக்காது இல்லையா?
அல்லது நல்ல சோர்வு இருக்குது, 2 இட்லி சாப்பிடுவோம், சாப்பிட்டோன்னா நம்ம சோர்வு குறையும் இல்லையா? ஆனால் அந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நல்லா டயர்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்டோன்னா ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. திருப்பி 1 மணி நேரத்தில் டயர்டு, திருப்பி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. திருப்பி 1 மணி நேரத்தில் டயர்டு, ஒரு ஜூஸ் குடிக்கணும், டயர்ட் ஆவீங்க. ஒருவேளை இந்த நேரங்களில் இந்த உணவு இல்லைன்னா உடனே பயங்கர படபடப்பு, வேர்வை, தலை சுற்றல், மயக்கம், ஏதோ பெரிய நோய் வருகின்ற மாதிரி நம்ம உடம்புல மாற்றமாக இருக்கும். இதுதான் 2வது அறிகுறி. அதீத சோர்வை குறைக்கக்கூடிய வழியாக உணவை உடலும் மனதும் தேடுவது. அது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படுகின்ற சிரமமாக இருப்பது 2வது அறிகுறி. ரொம்ப கஷ்டங்க. இந்த லெப்டின் அதிகமாகும் போது அந்த குழந்தைகள் கிட்ட போய் நீ சாப்பிடாதுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், வீட்டில் ஒரே கலாட்டா, சண்டை பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உணவின் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தில் இனிப்பு, உப்பு உணவுகள் மேல் ஏற்படுகின்ற தனி பிரியம் பார்த்தீங்கன்னா அது 2வது அறிகுறி. கரெக்டாக சொல்லணும்னா ஸ்வீட்டு பிடிக்கும், சால்ட்டு பிடிக்கும். இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த சாக்லேட்டை சாப்பிடுவாங்க, இல்லை சிப்ஸு சாப்பிடுவாங்க. நீங்கள் வெயிட்டு குறைக்கணும்னு ஒரு சைடில் போராடுவீங்க, ஆனால் சாக்லேட்டையும் சிப்ஸையும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, இதுக்கு காரணம் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது அதீதமான இந்த சோர்வின் காரணமாக ஏற்படுகின்ற பய உணர்வு. கார்டிசோல் அதிகமாகும் போது நீங்கள் டிப்ரெஷனில் தான் போவீங்க. ஆனால் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பய உணர்வு ஏற்படும். அந்த பய உணர்வு ஏற்படும் போது நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஜிம் என்னால் போக முடியல, வாக்கிங் என்னால் போக முடியல, டயட் என்னால் பண்ண முடியல, மருந்து சாப்பிட்டா எனக்கு என்ன ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ எந்த சொல்யூஷனையும் போக மாட்டோம், பயத்திலேயே உட்காந்துருப்போம். 20 வயசு பையனை கூட்டிகிட்டு வராங்க, 150 கிலோவில் வராரு, கல்யாணம் பண்ணணும். தம்பி ஏன்பா பண்ணல? சார் நடக்க முடியல சார். சரி டயட் பண்ணுப்பா. முடியல சார், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல. சரி கொஞ்சம் யோகாவாது பண்ணுப்பா. இல்லை சார் பண்ணால் எனக்கு தலை சுற்று வருது. என்ன பண்ண முடியும்? அப்போ தான் நான் அவருக்கு புரிய வச்சேன், அவங்க உடம்புல லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை குறைக்கணும், அதை குறைச்சா அது சரியாயிரும்னு சொன்னோன்னே இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். லாஸ்ட்டு ஒரு 3.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அபவுட் 15 கிலோ குறைஞ்சிருக்காரு. மாதத்துக்கு 5 கிலோ ஆவரேஜாக குறைஞ்சிக்கிட்டு வர்றாரு லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்னால. 4வது அறிகுறி, பெண் குழந்தைகளுக்கு மாதவிலக்கு நின்று போய்விடும், ஏர்லி மெனோபாஸ் வந்துடும் லெப்டின் அதிகமாகும் போது. ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இருக்காது, அல்லது உயிரணுக்களோட ப்ரொடக்ஷன் இருக்காது. இன்றைக்கெல்லாம் உயிரணுக்கள் இல்லைன்னா வெறும் விதைப்பை சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறோம். இல்லைங்க, லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வரவே வராது, ஓவம் கருமுட்டையுடைய ப்ரொடக்ஷன் வரவே வராது. இதுதான் லெப்டினுடைய ரொம்ப பெரிய விஷயம். கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் பார்த்துக்கணும். 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது உங்களுடைய விசரல் ஃபேட் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த விசரல் ஃபேட் அதிகமாகும் போது அதுவே உடலுடைய உறுப்புகளுக்கும் மூளைகளுக்கும் கட்டளை பிறப்பிக்கும் போது உங்கள் உடலே ஒரு நல்ல பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் சிக்னல் ஃபெயிலியர் ஆனால் எப்படி டிராஃபிக் ஆகுதோ அந்த மாதிரி உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து ஒன்றோடு ஒன்று என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மூளை குழம்பி போகின்ற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். இது 5th. இதுதான் லெப்டினோட பெரிய காம்ப்ளிகேஷன். அப்போ கார்டிசோல் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், லெப்டின் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் ஆனால் என்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தோம். இதை எப்படி சார் சரி செய்கிறது? 5 அழகான வழிகள். இந்த 3 ஹார்மோன்ஸை முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதை பொறுத்து நம்மளோட ப்ரோட்டோகால். ஆனால் காமன் ப்ரோட்டோகால் 5 அழகான வழிகள். ஃபஸ்ட்டு டீடாக்ஸ். நீங்கள் கார்டிசோல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், லெப்டின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டீடாக்ஸ் மட்டும் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா வெறும் 3 மாத காலத்தில் உங்களுடைய எடையை குறைந்தது 10% குறைக்க முடியறத பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த டீடாக்ஸ் ஒரு சிறந்த வழி. டீடாக்ஸ்னால் சும்மா பேதி மாத்திரை சாப்பிட்றது இல்லை. உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு பார்த்து அதை குறைக்கிறதுக்கு முறையான முயற்சியாக 6 நாட்களுக்கு நெய் மருந்துகள் சாப்பிட்டு 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுத்து உடலை சுத்தி பண்ணக்கூடிய அந்த அழகான சிகிச்சை இருக்குது பாருங்கள், அதுதான் இன்றைக்கு ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஃபார் இந்த ஹார்மோன் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு. இந்த ஹார்மோனோட ரெசிஸ்டன்ஸ் குறைக்கும் போது உங்களோட உடல் எடை வேகமாக குறைந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் நமக்கு தேவை. 2வது ரொம்ப முக்கியமானது மன அமைதி. இன்றைக்கு உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் உங்களோட மன அமைதி பாதிக்கப்படும். கார்டிசால் ரெசிஸ்டன்ஸில் உங்களுடைய டிப்ரெஷனுக்கு நீங்கள் போவீங்க. லெப்டின் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் டைரெக்டாகவே ஒரு ஃபியருக்குள்ளே போவீங்க, சைக்கோசிஸ்க்குள்ளே போவீங்க.
அப்போ இது மூணையும் சரி பண்ணால் தான் உங்களோட உடல் எடை குறையும்னு போது நீங்கள் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு முயற்சி என்னென்னா தியானம் தான். முழுமையான தியான பயிற்சி பெரிய மாற்றத்தை உங்கள் உடம்புல உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மூன்றாவது, இன்றைக்கி நம்ம எல்லாருமே திரும்ப 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 ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், உணவை சாப்பிடுகின்ற முறையை மாற்றாமல் உணவை மட்டும் மாற்றுகின்ற முயற்சி. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், பாலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, என்னென்னமோ பேர் வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் உணவை மென்று சாப்பிட்றோம்? இன்றைக்கு ஹார்மோன்களுடைய ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா உமிழ்நீரே அதற்கு சிறந்த மருந்து. இந்த உமிழ்நீரை நம்ம சுரக்க வைக்க வைக்க இந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய வினையூக்கிகள் உணவை உடைத்து உடைத்து சிறு சிறு துகள்களாக மாற்றி சீரணத்தை சீராக்கும் போது உங்களுக்கு பெரிய அளவில் இந்த ரெசிஸ்டன்ஸ் குறையிறத பார்க்க முடியும். நாலாவது, ரொம்ப முக்கியமானது, எண்ணெய் குளியலுங்க. யாரெல்லாம் எண்ணெய் குளியல் செய்கிறீங்களோ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், உங்களுடைய கார்டிசோல் ரெசிஸ்டன்ஸ், உங்களுடைய லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரவே வராது. அதனால் நான் பொதுவாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியது, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், 100 மில்லி விளக்கெண்ணெய் எடுங்க, வாரத்தில் 2 நாள். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆணாக இருந்தால் புதன் சனி. நல்ல கழுத்துலேருந்து கால் வரையிலும் ஃபுல்லாக அதை தடவிட்டு தலைக்கு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் வச்சு 3/4 மணி நேரம் ஊற வச்சு சீயக்காய் போட்டு குளிங்க. இதை தொடர்ந்து 2 மாத காலம் பண்ணுங்கள். உங்களோட ஹார்மோன் ப்ரொஃபைலை நீங்கள் திருப்பி பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும். 5வது, சார் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு இந்த கார்டிசோல், இந்த ஹார்மோன்ஸை சரி செய்யறதுக்கு சிம்பிளாக எனக்கு ஒரு ரெமெடி, ஒரு மாத்திரை சொல்லுங்கள் அப்படின்னா, பெஸ்ட்டு மருந்து, சிறப்பான மருந்து ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ். இந்த ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ் உடல் எடை குறைவதற்கான மருந்தாக பிரகடனப்படுத்தப்பட்டால் கூட, உடல் எடை குறைப்பதற்கான மருந்தாக சொல்லப்பட்டாலும் கூட, இதோடைய ஆக்சுவல் ஆக்ஷன் இந்த 3 ஹார்மோன்களுடைய, சொல்லப்போனால் 4 ஹார்மோன்களுடைய சமநிலையை நோக்கி தான் போகும். உங்களோட தைராய்டு ரெசிஸ்டன்ஸ், உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், உங்களோட கார்டிசோல் ரெசிஸ்டன்ஸ், உங்களோட லெப்டின் ரெசிஸ்டன்ஸ், இந்த 4 விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக உதவி செய்யக்கூடியது தான் ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ். காலை 3, மதியம் 3, இரவு 3, 3 வேளைக்கு சாப்பிடுங்க. 100 நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள். திருப்பி போய் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்மோன் ரெசிஸ்டன்ஸ் மாறி இருக்கிறத பார்க்க முடியும். இன்டர்ன் உங்களுடைய எடையும் மிக அழகாக மாறிக்கொண்டே வந்திருப்பதை பார்க்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களோட உணவு முறைகள் உங்களுடைய எடையை குறைக்காது, உங்களுடைய மெட்டபாலிசத்தை ஸ்லோ பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் வரும். திரும்ப நீங்கள் நார்மல் எடைக்கு போனீங்கன்னா, உணவுக்கு போனீங்கன்னா உங்களுடைய எடை கூடி போயிடும். நீங்கள் இருக்கக்கூடிய கீட்டோ டயட், பாலியோ டயட், நீங்கள் இருக்கக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாமே தற்காலிக குணத்தை மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. 3வது, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஸ்லிம் இன்ஜெக்ஷன்ஸும் டெம்பரவரி பட் நிறைய சைட் எஃபெக்ட்ஸை கொண்டு வரும். 4வது, உடல் எடை குறைப்புங்கிறது சயின்டிஃபிக்காக இருக்கணுமே தவிர சாதாரணமான கற்பனைகளோடு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஹார்மோன் ப்ரொஃபைல்ஸை முறையாக எடுத்து 6 ஹார்மோன்களை டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்சுலின், உங்களோட தைராய்டு, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல். லெப்டின் கூட இப்போ டெஸ்ட் வந்துருச்சு, முடிஞ்சால் அதை எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த 7 டெஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்கள் உடம்புல ஏன் எடை குறையலைங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். அதற்கு ஏற்ற ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். வேகமாக எடை குறைந்து போகிறத பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே மருத்துவ ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை, ஹோமியோபதி மருத்துவரை அல்லது இயற்கை வாழ் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய BNYS படித்த யோக மருத்துவர்களை போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் டெஸ்ட்டுக்கு ஏற்றா போல் உங்களுக்கு ஏற்ற உணவு முறைகள், வாழ்வியல் முறைகளை டீடாக்ஸ், கழிவு நீக்கம் செய்து பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடல் எடை குறைப்புங்கிறது சுலபமான விஷயம். காரணத்தை புரிந்து கொண்டால் போதும். அந்த காரணமாக தைராய்டை மட்டும் சந்தேகப்படாமல் உங்களுடைய இன்சுலின், உங்களோட கார்டிசோல், உங்களுடைய லெப்டினையும் சேர்த்து புரிந்து கொண்டோன்னா எடை குறைவு சாத்தியமான விஷயம்தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு பதில் இருக்கும்போது, நிச்சயமாக நேரம் இருக்கும்போது பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.